ஜெபம் செய்வோம். அருள்நாதர் நாமமது ஒரு மானமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கின்றோம். உமது வார்த்தைகளை கேட்க வந்திருக்கின்றோம். உமது வார்த்தையானது உண்மையும் சத்தியமும் ஆண்டவரே எங்களை நல்வழிக்குள்ளாக கொண்டு செல்கின்ற வார்த்தைகளாக இருக்கின்றது. கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளை ஒருமைப்படுத்தி எங்களுடைய செவிகளை திறந்து உமது மெல்லிய சத்தத்தை கேட்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவிலே வந்து என்னை மறைத்து நீர் பேசும்படியாக நான் வேண்டிக் கொள்கின்றேன். தந்தை இந்த தூயாவை நாமத்திலே வேண்டுகும் பிதாவே, ஆமென். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மறுபடியுமாக உங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த இந்த பெரிதான வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றேன். திருச்சபையின் ஆயர்கள், பரிவாரண குழு மற்றும் விமென்ஸ் ஃபெலோஷிப் அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஹாப்பி? எல்லாம் ரொம்ப சேடாக இருக்குது. மேரத்தான் இருந்துச்சு, எல்லாம் சுற்றி வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு நாளிலுமாய் ஆண்டவர் விமென்ஸ் ஃபெலோஷிப் பெண்கள் ஒன்றாக சேர்ந்து உங்களுக்காக ஒரு அழகான ஒரு நாடகத்தை நடத்தினார்கள் இல்லையா? ஸோ ஓல்ட் டெஸ்டமெண்ட் ரீடிங்கை வந்து வாக் த பைபிள் மாதிரி அவங்க ஒரு பெரிய ஸ்கிட்டாகவே பண்ணி காமிச்சிட்டாங்க. இன்னும் தொடர்ந்து அவர்களுடைய பாடல்கள்லாம் இருக்கிறது. ஸோ இந்த ஒரு எஃபர்ட் போட்ட விமென்ஸ் ஃபெலோஷிப் எல்லா பெண்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கேன் வி கிவ் அப்ளாஸ்? இந்த விசேஷ நாளன்று நம்ம கொடுத்திருக்கின்ற தலைப்பு ஆனது Women sowing the seeds of love and peace. Women sowing the seeds of love and peace. அன்பு மற்றும் அமைதிக்கான விதைகளை விதைக்கின்ற பெண்கள். அன்பு மற்றும் அமைதிக்கான விதைகளை விதைக்கின்ற பெண்கள். ஸோ இந்த தலைப்பை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த தலைப்பை ஃபஸ்ட்டு தரம் நாங்கள் கேட்கின்ற பொழுது, ஸோ இது வந்து பெண்களுக்கான ஒரு அழைப்பு மட்டுமல்லாமல் இது முழு திருச்சபைக்கான ஒரு அழைப்பாக இருக்கின்றது. நாட் ஓன்லி விமென் ஆர் இன்வைட்டட் டு சோ த சீட் ஆஃப் லவ் அண்ட் பீஸ் அப்படின்னு இல்லாமல் பெண்களுக்கு மாத்திரமே இந்த ஒரு தலைப்பு இல்லாமல் முழு திருச்சபைக்கும் இந்த தலைப்பு என்ன ஆகின்றது, ஒரு ஆப்டான ஒரு தலைப்பாக இருக்கின்றது. இதை யார் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச் சூஸிங் திஸ் தீம் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டே. அன்பு மற்றும் அமைதி. ஸோ அன்பு அமைதி அப்படின்னு நம்ம வாழ்கின்ற ஒரு காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது இருக்குதா? அன்பு நிலையாக அன்பு இருக்கின்றதா? இல்லை அமைதி வந்து நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கின்றதா? இல்லை இல்லைங்களா? இட் டென் டு ஃப்ளக்சுவேட். ஒரு நிரந்தரமான அன்பு, ஒரு அமைதி வந்து நமக்கு கிடைப்பதில்லை. இல்லை, அன்புக்காக நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம தேடி ஓடி அலைகின்ற இவங்க என்ன உண்மையாக அன்பு செய்கின்றார்களா, இவங்ககிட்ட எனக்கு உண்மையான அன்பு பாசம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அதை தேடி நாடி ஓடுகின்ற ஒரு மக்களாக இருக்கின்றோம். அதே வண்ணமாக அமைதி, சமாதானம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது சமாதானம், சமாதானத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? தேடி ஓடுகின்றவர்களாக இருக்கின்றோம் இல்லையா? இப்போ ஒரு புதிய ட்ரெண்ட் ஆயிட்டது. என்ன அப்படின்னு பார்க்கின்ற போது, பிள்ளைங்களுக்கு லீவாக நம்ம தனியாக ஒரு ரெசார்ட்டுக்கு போய் என்ன பண்ணணும்? ரிலாக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ரிலாக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், சமாதானம் கிடைக்கும். ஏன்னா ஓடிட்டே இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு ஐசோலேட் ஆகி நம்ம இருக்கின்ற போது தான் நாங்கள் சந்தோஷம், சமாதானம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை தேடி ஓடுகின்ற ஒரு மக்களாக இருக்கின்றார்கள்.
இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு ஓட்டத்திலே சில பேர் இருக்கின்றாங்க. நான் ஒரு லீவு கிடைக்கும்பொழுது நான் தனியாக என்னுடைய நாட்களை செலவழிக்கிறேன், எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம யோசிக்கின்றோமா இல்லையா? பசங்களுக்கு லீவ் விட்டும்பொழுது எங்காச்சும் நம்ம போய் ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஸோ அமைதிக்கு அன்பும் அமைதியும் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம தேடுகின்ற ஒரு மக்களாக தான் இருக்கின்றோம். ஸோ அந்த அன்பும் அமைதியும் நமக்கு யாரிடத்திலிருந்து கிடைக்கின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது நம்முடைய பரம தந்தை நமக்கு அதை ஈவாக ஒவ்வொரு நாளும் கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கின்றார். ஸோ இந்த தலைப்பை நம்ம பார்க்கின்ற பொழுது 3 காரியங்கள் இல்லையா? லவ், பீஸ் அண்ட் சோயிங் சீட்ஸ். இந்த 3 முக்கியமான ஒரு காரியங்கள், அன்பு மற்றும் சமாதானம், விதைகளை விதைக்கின்ற. ஸோ இந்த ஒரு 3 காரியங்களை குறித்து நான் பேச விழுகின்றேன். விதைகளை விதைக்கின்றவர்களாக பெண்கள் மட்டுமல்ல, நாம் எல்லோரும் ஒரு திருச்சபையாக ஆண்டவரால் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு விதையானது அது பூமியிலே விழுந்து அது சாகாவிடில் என்ன இல்லை, அந்த விதைக்கான ஒரு மதிப்பில்லை இல்லையா? யோவான் 12ஆம் அதிகாரம் 24 தொடங்கி 26 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, கோதுமை மணியானது அது நிலத்தில் விழுந்து அது உடைந்து 100ம் 100மான பலன்களை கொடுக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஸோ இந்த விதையானது பலன்களை கொடுக்காவிட்டால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த மரத்தை ஆண்டவர் வெட்டி கலைந்து போடுகின்ற ஆண்டவரை நாம் பார்க்கலாம். ஸோ இந்த விதையானது அதை உடைக்கின்ற பொழுது அங்கே புதிய வாழ்வு அங்கே துவங்குகின்றதை பார்க்கின்றோம். A new life comes out. ஸோ இந்த கோதுமை மணியானது அந்த நிலத்தில் மேல் விழுந்து அது உடைகின்ற பொழுது ஒரு புதிய வாழ்க்கை இங்கே துவங்குகின்றதை நாம் பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவருக்குள்ளாக நம்ம பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து கொள்கின்றார். நம்மையே விதைகளை விதைக்கின்றவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளே கேட்டுக்கொள்கின்ற போது, நான் இதுக்கு தகுதியா, நான் இந்த காரியத்துக்கு தகுதியான ஒரு மக்களா அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நம்மை தகுதிப்படுத்தியிருக்கின்றார். அதே வண்ணமாக நம்ம யோவான் 15 பார்க்கின்ற பொழுது 15-16 வாசிங்க. யோவான் 15-16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஸோ யார் நம்மளை தெரிந்து கொண்டார்? விதைகளை விதைக்கின்ற ஒரு பெண்களாக, ஒரு திருச்சபையின் மக்களாக யார் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார்? ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் நம்மை நம்ம பரிசுத்தமானவர்கள், நம்ம ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக ஆண்டவர் அவருடைய அநாதி ஸ்நேகத்தால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கின்றார். அதுதான் நீங்கள் யோவான்ல பார்க்கின்ற ஒன்று. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளலை, மாறாக நான் உங்களை ஐ சோஸ் யூ. ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்கின்ற ஒரு காரியம், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். விதைகள் விதைக்கின்ற பெண்களாக, விதைகள் விதைக்கின்ற ஒரு திருச்சபையாக நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பை விடுகின்றார். ஆண்டவருடைய காரியங்களை நம்ம முன்னோக்கி செல்ல. அண்ட் இந்த காரியங்களை பார்க்கின்ற பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, வாசிங்க ரோமர் 8:5. ஸோ மாம்சத்தின்படி அல்ல, மாறாக நாம் எப்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம்? ஆவியின் கொடுக்கின்ற கனிகளை தருகின்ற ஒரு விதை விதைக்கின்ற பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். மாம்சத்தை நாம் கலைந்து போட்டு அவருடைய ஆவியை தரித்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே அவருடைய காரியத்தை செய்ய ஆண்டவர் இங்கே அழைத்திருக்கின்றார். அதுதான் இந்த ரோமருக்கு எழுதின இந்த நிருபம் சொல்கின்ற ஒரு காரியம். மாம்சத்துக்கான ஒரு மனுஷராக, ஒரு மனுஷியாக நாம் இல்லாமல் அவருடைய பரிசுத்த ஆவியை தரித்து கொண்டு விதைகள் விதைக்கின்ற மக்களாக ஆண்டவர் நம்ம ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஸோ இந்த விதைகள் விதைக்கின்ற நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்காம
each one is called to sow the seed of love and peace. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த அன்பையும் அமைதியும் இங்கே இந்த உலகத்திற்கு விதைக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஸோ we are a chosen race. நம்ம ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மக்கள் என்பதை இந்த நாளிலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அண்ட் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அன்பு இல்லையா. இந்த அன்பு நம்ம பெற்றுக்கொள்வதற்கு அன்பு ரொம்பவும் ஈஸி. ஆனால் அதை கொடுப்பதற்கு நம்ம சில நேரத்தில் தயங்குகின்ற மக்களாக இருக்கின்றோம். அண்ட் இந்த விதைகளை விதைக்கின்ற பெண்கள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஃபஸ்ட்டு அன்பை நம்ம பிரதிபலிக்கின்ற, யாரோட அன்பை பிரதிபலிக்கின்ற ஒரு பிள்ளைகளாக இருக்கணும், ஆண்டவரை அன்பை பிரதிபலிக்கின்ற ஒரு மக்களாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது God is love. ஆண்டவர் அன்பானவர். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8லிருந்து நீங்கள் தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னாவே அங்கே தெரியும் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தன்மையுள்ளவர். அது சொல்கின்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் எப்பொழுதுமே அன்பாக இருக்கிறார். God is love and love is God. ஸோ இதுதான் அந்த ஒரு பகுதியிலே சொல்கின்ற ஒரு காரியம். ஆண்டவர் நம்மை அன்பு கூர்ந்ததினாலே, நம்மை அதிகமாக அன்பு கூர்ந்ததினாலே யாரை கொண்டு நம்மை மீட்டுக் கொள்கின்றார்? தன்னுடைய குமாரனை கொண்டு நம்மை மீட்டுக் கொள்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் இல்லையா. யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கின்றார்களோ அவர்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடி ஆண்டவர் அவர்களை அணைத்துக் கொள்கின்றார். யாருமே அவரை விட்டு விலகி போகாதபடி, யாருமே அவரை விட்டு கெட்டு போகாதபடி ஆண்டவர் அவருடைய அன்பினாலே நம்மை அணைத்துக் கொள்கின்றார். ஸோ பிதாவான நமக்காக தன்னுடைய குமாரனை கொண்டு நம்மை மீட்டுக் கொள்கின்ற ஒரு பிதாவை நாம் பார்க்கலாம். அதே வண்ணமாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது இந்த அன்பு நம்ம ஆண்டவற்றிலிருந்து பெற்றுக்கொண்ட அன்பை நம்ம என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு அதை கொடுக்கின்ற பிள்ளைகளாக நம்ம மாறணும். ஆண்டவரிடத்திலே அன்பை பெற்றுக்கொண்ட நாம we need to give others the same love which we received from God. ஒருவருக்கொருவர் நேசிக்கின்ற ஒரு அன்பை ஒருவருக்கொருவரை நம்ம நேசிக்கின்ற ஒரு தன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். அண்ட் 20ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது 1 யோவான் 4:20 பார்க்கின்ற பொழுது நான் ஆண்டவரை நேசிக்கின்றேன், நான் ஆண்டவரை பற்றி விசுவாசிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதரரிடத்துல பேசாமல் ஒரு விரோதமாக இருக்கின்ற பொழுது அது என்ன ஆகுது? அந்த அன்பு ஆண்டவர்கிட்ட எனக்கு அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் சொந்த தம்பி தங்கச்சி இல்லை வீட்டில் இருக்கவங்ககிட்ட நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பேச மாட்டோம். ஸோ அப்படிப்பட்ட அன்பு ஒரு பொய்யான ஒரு அன்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்கின்றார். ஸோ இப்படிப்பட்ட அன்பு ஆண்டவர் இடத்துல ஒரு பொய்யான அன்பாக மாறுகின்றது. அதிக நேரங்களிலே நம்ம இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கின்றோம். we tend to do this இல்லையா. நான் ஆண்டவரை நேசிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி மற்ற எல்லார்களையும் நம்ம வெறுக்கின்ற, நேசிக்காத ஒரு தன்மையை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் என்ன ஆகின்றோம்? ஒரு பொய்யராக ஆண்டவர் முன்னாடி நம்ம ஒரு பொய்யராக இங்கே மாறிவிடுகின்றதை நாம் பார்க்கலாம். நான் ஆண்டவரை நேசிக்கின்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சக மனிதரையும் நம்ம நேசிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஸோ we need to love others as God has loved us. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே அன்பை குறித்து பார்க்கின்ற பொழுது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் இல்லையா. அந்த அதிகாரம் முழுதுமாக என்ன குறித்து சொல்கிறது? அன்பை குறித்து சொல்லுது இல்லையா. நம்ம 1 கொரிந்தியர் அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன யோசிக்கிறோம்? இல்லை, இது திருமணத்துக்கான ஒரு அதிகாரம். எப்பெல்லாம் திருமணம் நடக்குது அப்போ மட்டும்தான் இதெல்லாம் வாசிப்போம். இது வெறும் கணவன் மனைவிக்கு மட்டும்தான், நியூலி மேரிட் கப்பலுக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம யோசிக்கின்றோம். ஆனால் இங்கே அன்பை குறித்து மிகவும் தெளிவாக இங்கே பவுலடிகளார் அழகாக எழுதுகின்றார் கொரிந்தியர் திருச்சபைக்கு. இந்த அன்பு ஆனது எப்படிப்பட்ட ஒரு அன்பு? ஆண்டவர் நம்ம மேலே வைக்கின்ற ஒரு பெரிதான கிருபை எப்படி? லவ் இஸ் பேஷண்ட், லவ் இஸ் கைண்ட் இல்லையா. அன்பு எல்லாவற்றையும் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். ஸோ இப்படிப்பட்ட அன்பை ஆண்டவர் மற்றவரிடத்துல
பிரதிபலிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஸோ விதைகளை விதைக்கின்ற பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது நம்ம சரியான அன்பை நம்ம பிரதிபலிக்கின்றோமா? Are we reflecting godly like love to others? இல்லை நமக்கு இப்படி தான் அன்புனா இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளாக இருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஒரு அன்பை நம்ம மற்றவங்களுக்கு பிரதிபலிக்கின்றோமா? இந்த அன்பானது நம்ம சுவிசேஷம் பகுதியில் வாசிக்கின்ற பொழுது உங்கள் அன்பு செய்கிறோம் நீங்களும் அன்பு செய்கின்ற பொழுது என்ன இல்லை, அது எந்த விதமான மாற்றமும் இல்லை இல்லையா? உங்களை நேசிக்கின்ற பொழுது நீங்கள் நேசிக்கின்ற பொழுது நீங்கள் யாரை போல இருக்கின்றீர்கள்? ஆயக்காரரை போல இருக்கின்றீர்கள். இந்த ஆயக்காரர்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் இல்லையா? அவங்க பேசுறது ஒன்று, அவங்க நடந்துக்கிறது ஒன்று. ஸோ அவ்விதமான ஜனங்களாக நீங்கள் மாறிவிடுகின்றீர்கள். ஸோ கிறிஸ்து அன்பு அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அன்பாக இருக்க வேண்டும். எல்லோரையும் அரவணைக்கின்ற ஒரு அன்பாக இருக்கணும். இவங்களை தான் நான் நேசிப்பேன், இவங்களை தான் நான் நேசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அன்பு கிறிஸ்தவ அன்பு கிடையாது. ஆண்டவர் எல்லாரையும் நேசித்தார். ஆண்டவர்கிட்ட வருகின்ற எல்லோரையும் ஆண்டவர் நேசித்து அவர்களுக்கு எல்லாவற்றையும் வழங்குகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஸோ கிறிஸ்தவ அன்பு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், என்ன இல்லை, பொறாமை இல்லை, இருமாப்படையாது. ஸோ நிறைய காரியங்கள் அங்கே இருக்கின்றதை நாம் பார்க்கலாம். அண்ட் கடைசியில் என்ன சொல்கிறாரு கொரிந்தியர் அந்த வசனம் எப்படி முடிக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது, ஸோ ஃபெய்த், ஹோப் அண்ட் லவ், பட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் திஸ் இஸ் லவ். ஸோ முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அன்பு நிலையான ஒரு அன்பாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பார்க்கின்றோம். ஸோ இப்படி நம்ம பெண்களாக நாம் இல்லை திருச்சபையாக நாம் விதைகளை விதைக்கின்றவர்களாக நம்ம மாறுகின்ற பொழுது எவ்விதமான அன்பை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கின்றோம்? இந்த கிறிஸ்தவ அன்பானது there is no barriers, there is no boundary. ஆண்டவர் எல்லோரையும் அரவணைக்கின்ற ஆண்டவரை போல நாமும் எல்லோரையும் அரவணைத்து ஒருவர் ஏற்றத்தாழ்வில்லாமல் சமமாக எல்லாரையும் அன்பு செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதுதான் ஒரு கிறிஸ்தவ அன்பு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? யாரை நேசிங்க? உங்களோட பகைஞரை நீங்க நேசிங்க. லவ் யோர் எனிமீஸ், லவ் யோர் எனிமீஸ் அண்ட் பிளஸ் தோஸ் ஹூ கர்ஸ் யூ. உங்களை சபிக்கின்றவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. முடியுமா நம்மளால? ஒரு ரொம்பவும் கஷ்டமான ஒரு காரியம். உங்களை சபிக்கின்றவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கெட்டது செய்தவங்களுக்கு நீங்கள் நல்ல காரியங்களை செய்யுங்க. கெட்ட காரியங்களை திருப்பி செய்யாமல் மாறாக நல்ல காரியங்களை அவங்களுக்கு நீங்கள் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பார்க்கின்றோம். ஸோ ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க். ஆனால் இந்த ஒரு அழைப்பு ஏசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிட்டாராயிரமா, நாங்கள் எப்படி இதை கடைப்பிடிக்கிறது? எங்களோட மாம்சமானது இதை ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் துணையை கொண்டு இவைகள் எல்லாம் செய்ய நமக்கு ஆண்டவர் பெலத்தை கொடுத்திருக்கின்றார். அதுதான் விசேஷித்தவர்கள், அதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். ஸோ வித்தியாசமான ஒரு போதனைகள், இந்த வித்தியாசமான போதனைகளை நம்ம கடைபிடிக்க ஆண்டவர் நமக்கு பலத்தையும் தகுந்த ஆற்றலையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். ஸோ விதையை விதைக்கின்ற ஒரு அன்பை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த அன்பானது பட்சபாதமின்றி பேதபாவமின்றி எல்லோருக்கும் சரியாக எல்லாருக்கும் அது கிடைக்கின்ற ஒரு அன்பாக ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைத்திருக்கின்றார். அண்ட் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அமைதி இல்லையா? பீஸ். பீஸ் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது எங்கே அன்பு இருக்கின்றதோ அங்கே என்ன இருக்கு? சமாதானம் நிலைக்கின்றது இல்லையா? எங்கே அன்புலையோ அங்கே என்ன இல்லை? சமாதானம் இல்லை. where there is love there is peace. ஸோ இங்கே பீஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் சொன்ன வண்ணமாகவே பீஸ் எபிரேய மொழியில் ஷாலோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஜூவிஷ் பீப்புள் என்ன பண்ணுவாங்களோ ஒருத்தவங்களை க்ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது அவங்கள முதல் முறையாக பார்க்கின்ற போது அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? ஷாலோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஸோ இந்த சமாதானம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நம்முடைய சமாதானத்தை
அன்பை வந்து நம்ம யார்கிட்டேருந்து பெற்றுக்கொள்கின்றோம்? ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்ற அன்பு நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி சமாதானத்தையும் யார்கிட்டேருந்து பெறுகின்றோம்? ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற பொழுது என்ன சொன்னாங்க? இந்த குழந்தை வந்து எப்படி இருப்பாங்க? He is a wonderful counselor, mighty God, Prince of Peace இல்லையா? சமாதானத்தின் அரசர். யார் சமாதானத்தின் அரசர்? இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற பொழுது அவர் கொடுத்த பேர் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது சமாதானத்தின் அரசராக இருக்கின்றார். ஸோ இந்த சமாதானத்தின் அரசர் நம்மோடு கூட இணைந்திருக்கின்ற பொழுது நமக்கு ஒவ்வொரு நாளும் சமாதானத்தை ஆண்டவர் வழங்க வல்லவராக இருக்கின்றார். அதை தான் இங்கே நாம் பார்க்கின்றோம். யோவான் 14 பார்க்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகின்றேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகின்றேன். உலகம் தரக்கூடாத சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானம் எப்படி இருக்கும்? வித்தியாசமான ஒரு சமாதானமாக இருக்கும். ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்து போகின்றார். ஸோ இந்த உலகத்திலே நம்ம இது சமாதானம் அப்படின்னு சொல்லி நம்ம எதுக்கு யோசிக்கின்றோம்? நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கோம், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ யோசிக்கின்றோம்? நமக்கு எல்லாமே இருக்கின்ற பொழுது இல்லையா? வீடு, வாசல், காரு, அதுக்கப்புறம் நமக்கு தேவையான எல்லாவற்றும் நம்ம இருக்கின்ற போது we think that நான் சமாதானமாக இருக்கேன், எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கின்றோம். ஆனால் அதில் சமாதானம் அல்ல, மாறாக எல்லாமே இல்லாத போதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்ற போது அந்த அமைதியும் அந்த சமாதானத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கின்றார் இல்லையா? இந்த நாளிலே மனுஷர் தேடி போகின்றது என்ன? the worldly material, the worldly peace. அண்ட் அந்த வேர்ல்ட்லி பீஸ்க்கு தர முடியாத ஒரு சமாதானத்தை ஆண்டவர் வந்து நமக்கு வைத்து போகின்றார் இல்லையா? பீஸ்னாக்க நம்ம எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு, நான் இதுவே எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஐ எம் ஹாப்பி, ஐ எம் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கின்றோம். ஆனால் அது நமக்கு சமாதானம் அல்ல, மாறாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். நீங்கள் ஏசாயா 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவரை நம்பின பிள்ளைகளை ஆண்டவர் வந்து அவர்களுக்கு சமாதானத்தை வழங்குகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அவரை நம்பி அவரை விசுவாசிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கின்றார்? சமாதானத்தை கொடுக்க ஆண்டவர் வந்து இங்கே வல்லவராக இருக்கின்றார். அதே மாதிரி இங்கே வீட்டுக்கு சென்று போய் வாசிங்க. ஏசாயா 48ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அவருடைய கற்பனைகளை கடைபிடித்து வாழ்கின்ற மனுஷருக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கின்றார்? சமாதானத்தை கொடுக்கின்றார். ஸோ இவ்விதமான சமாதானம், சந்தோஷம் வேணும் அப்படின்னும் பொழுது ஆண்டவரை சார்ந்து வாழ்கின்ற பொழுது, ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் பெற்றுக்கொண்டு அதன்படி நம்ம வாழ்கின்ற போது ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் இங்கே கட்டளையிட வல்லவராக இருக்கின்றார் இல்லையா? நம்ம அதை தேடி ஓடி போக வேண்டாம், மாறாக ஆண்டவரை பற்றி கொண்டு அவருடைய வழிகளே நடக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவாக ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். ஸோ இந்த அபிகேல் நம்ம பழைய ஏற்பாட்டன் நடித்து காமிச்ச ஒரு குறு நாடகத்தை போல அபிகேலோட பார்க்கின்ற பொழுது அபிகேல் வந்து இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டிருந்த ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. இந்த விதைகள் விதைக்கின்ற பெண்மணி அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம்ல, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது அபிகேல். ஒரு அன்பை இங்கே பார்க்கின்றோம் இல்லையா? நாபான் எப்படி ஒரு பட்ட மனுஷன், ஆண்டி ரொம்ப அழகாக நடித்தாங்க, ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நாபால் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி இல்லையா? ரொம்ப ஒரு மூர்க்கமான ஒரு மனுஷன், ஒரு கோபக்கார ஒரு மனுஷன், ஒரு பெருமையுள்ள ஒரு மனுஷன். அது மட்டும் இல்லாமல் நாபானுக்கு பேரோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கணும்? ஹி இஸ் அ ஃபுலிஷ் மேன். ஆனால் இங்கே அபிகேலை பார்க்கின்ற பொழுதோ ஒரு ரூபவதியாக, ஒரு பியூட்டிஃபுல் லேடியாக இருந்தாங்க, ரூபவதியாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஞானம் சிறந்த ஒரு பெண்மணி இல்லையா? ஒரு பழமொழி இருக்கு, எங்க அழகு இருக்கோ அங்கே என்ன இருக்காது? அறிவு இருக்காது இல்லையா? ஆனால் இங்கே அபிகேல் அந்த மாதிரி இல்லை, மாறாக இங்கே அபிகேல்கிட்ட அழகும் இருந்தது, அறிவும் இருந்த ஒரு பெண்மணியை நாம் பார்க்கலாம். அந்த அறிவும் இருந்த ஒரு பெண்மணி ரொம்ப சீக்கிரத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற வண்ணமாக தன்னை மாற்றிக்கொள்கின்ற ஒரு பெண்மணியை நாம் பார்க்கலாம். அவங்க யோசிச்சிருந்தாக்கா தாவீது ராஜா வந்து இந்த ஒரு மனுஷனை வந்து எப்படியாச்சும்
வெட்டி போடட்டும், சாகட்டும் அப்படின்னு சொல்லி அபிகேல் யோசிச்சிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு மூர்க்கமான ஒரு மனுஷனையும் அபிகேல் என்ன பண்ணாங்க? நேசிக்கின்ற ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. நேசித்து இவரை வெற்றுங்க, இந்த மனுஷன் ஒரு ஃபூலிஷான மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி அவரோட பழி என்ன ஆகட்டும், என் மேலே போடட்டும். அவர் என்ன சொன்னாரோ அந்த அவரோட பழிகள் எல்லாம் என்ன ஆகட்டும், என் மேலே வரட்டும் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி தன்னுடைய கணவனை இங்கே தப்பு வைக்கின்ற ஒரு பெண்ணை நாம் பார்க்கலாம். அதுதான் இங்கே அன்பு. நம்ம அப்படி இருப்போமா? பெண்கள் அப்படி இருக்கின்றோமா இல்லையா? சம்டைம்ஸ் we don't show this type of love இல்லையா? சில டைம் கோவப்படுகின்றோம், சில டைம் அதிகமாக பேசுகின்றோம் இல்லையா? ஆனால் இங்கே அபிகேலோட வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஒரு சந்தோஷமும் இல்லை. இந்த ஒரு கோவமான எப்போவுமே கொடுத்து வருகின்ற ஒரு மனுஷன் இடத்துல இங்கே அபிகேலை பார்க்கின்ற பொழுது ஒரு அன்பை பிரதிபலிக்கின்ற ஒரு மனைவியாக, ஒரு முன்மாதிரியாக இருக்கின்ற ஒரு பெண்மணியாக இங்கே அபிகேல் இருக்கின்றதை நாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலைக்காரன் சொல்கின்றதை, நம்ம எல்லாம் வேலைக்காரன் சொல்கிறத கேட்போமா இல்லையா? நம்ம வீட்டில் யாருன்னா வேலைக்கு வருகின்ற என்ன சொன்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? we don't give hear to them. ஆனால் இங்கே அபிகேலை பார்க்கின்ற பொழுது ஒரு வேலைக்காரன் சொல்கின்ற ஒரு காரியத்தை அபிகேல் உடனே அதை ஏற்றுக்கொண்டு நான் இந்த மனுஷனை எப்படின்னா காப்பாற்ற வேண்டும், இந்த ஒரு ஹவுஸ் ஹோல்டை எப்படினாச்சு, இந்த ஒரு இல்லத்தை எப்படியாச்சும் நான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு விரைந்து ஓடுகின்றதை நாம் பார்க்கலாம். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தாவீதுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு விரைந்து செல்கிண்டு அங்கே என்ன பண்ணுறாங்க? தாவீது ராஜாவுக்கு என்ன சொல்கிறாங்க? இந்த இரத்த பழியை உங்கள் மேலே நீங்கள் போடாதீங்க இல்லையா? she tend to prophesize. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நாளிலே உங்களுக்கு வீடை கண்டிப்பாக கொடுப்பார், ஒரு இல்லத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ அந்த நாளிலே இவனோட இரத்தப்பழி அதுக்கு தடையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே தாவீது ராஜாவுக்கு அவரோட காரியங்களை எடுத்து உரைக்கின்ற ஒரு பெண்மணியாக இங்கே நாம் பார்க்கின்றோம். பீஸ் மேக்கர் இல்லையா? ஒரு பீஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு கைண்டாக எல்லாவற்றையும் இங்கே சமாளிக்கின்ற ஒரு பெண்மணியை நாம் பார்க்கலாம். அண்ட் தாவீது ராஜா என்ன சொல்கிறாரு? ஸ்ரீயே நீ பிளெஸ்ட், ஏன்னா என்னை நீ காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லி இங்கே தாவீது ராஜா அபிகேலுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தைகளை சொல்லி இங்கே அனுப்புகின்றதை நாம் பார்க்கலாம். ஸோ அபிகேலோட வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அன்பை பிரதிபலிக்கின்ற ஒரு பெண்மணியாகவும் இங்கே சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பெண்மணியாகவும் அபிகேல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஸோ அபிகேலை போல நாமும் என்ன பண்ணோம்? அன்பாக என்ன கோவப்பட்டாலும் நம்ம என்ன பண்ணணும்? அன்பால் எல்லாவற்றையும் மாற்ற ஆண்டவர் நமக்கு திராணியை கொடுப்பாராக. ஸோ அன்பாகவே எல்லாவற்றையும் நம்ம செய்யவும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அபிகேலை போல இங்கே அன்பு அப்படின்னு சொல்லி வருகின்ற பொழுது இங்கே அபிகேல் என்ன ஒரு கொலோசியர் எழுதின புத்தகத்தில் நம்ம என்ன பார்க்கின்றோம்? 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3:13. ஸோ இங்கே அன்பு நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது ஒருவருக்கொருவர் தாங்குகின்றவர்களாக, தாங்குனா மட்டும் போதாது, இங்கே என்ன சொல்லியிருக்கின்றது? மன்னிக்கின்ற ஒரு தன்மை. மன்னிக்கின்ற தன்மை இருக்கின்ற பொழுது தான் நாங்கள் என்ன இருக்கோம்? சமாதானம் அங்கே கைகூடி வருகின்ற ஒரு நிலைமையை நம்ம பார்க்க முடியும். இல்லை நான் மன்னிக்கவே மாட்டேன், எனக்கு சமாதானம் வேணும் அப்படின்னு சொல்லலாம், இட் இஸ் நாட் பாசிபிள். யூ ஹாவ் டு forgive. அதுதான் இங்கே பிலிப்பு பவுலடிகளார் கொலோசிய திருச்சபைக்கு சொல்லியிருக்கின்ற ஒரு காரியம். நீங்கள் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் மற்றவர்களுக்கு மன்னியுங்கள். ஸோ அந்த மன்னிக்கின்ற பொழுது அங்கே என்ன ஏற்படுகின்றது? சமாதானம் நிலவுகின்றதை நாம் பார்க்கலாம். ஸோ ஒரு வீட்டில் ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷம் வரணும் அப்படின்னு சொன்னாக்கா அங்கே என்ன முக்கியம்? ஒருவருக்கொருவர் மன்னித்து அதை ஏற்றுக்கொண்டு போகின்றது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. ஸோ பீஸ் ஒரு இல்லத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் there should be forgiveness, there should be acceptance. ஒருவருக்கொருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சூழ்நிலையை இங்கே இருக்கின்ற பொழுது இங்கே சமாதானம் இங்கே நிலவுகின்றது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 5:9 வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சமாதானம் பண்கின்றவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்
தேவனுடைய சத்தமாக சொல்லுங்க இன்னொரு முறை, சமாதானம் பண்கின்றவர்கள். ஸோ ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? சமாதானம், ஒருவருக்கொருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு சமாதானத்தோடு நடக்கின்ற ஒரு பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஸோ விதைகளை விதைக்கின்ற பெண்கள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஆண்டோடைய அன்பை பிரதிபலிக்கின்ற பிள்ளைகளாக, ஆண்டோடைய சமாதானத்தை பிரதிபலிக்கின்ற பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். அதான் இந்த கொலோசு திருச்சபைக்கு பவுலடிகளார் சொல்கிறாரு, ஆண்டவரை நீங்கள் என்ன பண்ணுங்க? தரித்து கொள்ளுங்க. ஆண்டவரை நீங்கள் தரித்து கொள்ளுங்க. ஆண்டவரை தரித்து கொள்கின்ற போது ஆண்டவருடைய அன்பும் ஆண்டவருடைய சமாதானத்தையும் பிரதிபலிக்கின்ற பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிங்க பவுலடிகளார் சொல்கின்றதை நாம் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு நாளில், இந்த விசேஷமான ஒரு நாளில் நாம் பார்க்கின்ற பொழுது அன்பு மற்றும் சமாதானத்தை விதைகளை விதைக்கின்ற ஒரு பெண்களாக, ஒரு திருச்சபையாக நாம் இருக்கின்ற பொழுது, ஆண்டவரை தரித்து கொள்கின்ற பொழுது நம்ம ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற ஒரு மக்களாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். சம்டைம்ஸ் விதைகளை விதைக்கின்ற பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது நம்ம ஃபஸ்ட்டு நமக்குள்ளாக வருகின்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது சுயம், இல்லையா? நான் எப்பொழுதுமே நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய வேலைகள், அந்த மாதிரி நம்ம எப்பொழுதுமே யோசிக்கின்றோம். ஆனால் இங்கே மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக நாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய சுயம் அங்கே சாக வேண்டும். We tend to give away all our selfish attitude. எல்லாமே ஆண்டவரை நாம் தரித்து வாழ்கின்ற போது, ஆண்டவர் தான் எனக்கு முன்னாடி, நான் ஆண்டவருக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மை தாழ்த்தி ஆண்டவர்களை நம்ம அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கின்றார், இல்லையா? அந்த சுயம் நம்ம இடத்துல போக வேண்டும். சுயம் நம்ம இடத்துல இருக்கின்ற பொழுது மேட்டுமையான சிந்தை, மேட்டுமையான யோசனைகள் நமக்குள்ளாக வர தோண்டும். ஆனால் அதை நம்ம விட்டு கொடுக்கின்ற பொழுதோ நம்ம ஆண்டோடைய அன்பையும் ஆண்டோடைய சமாதானத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுகின்ற ஒரு பிள்ளைகளாக நாம் இருப்போம். ஸோ இந்த ஒரு நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த ஒரு முக்கியமான ஒரு டாபிக், ஒரு சின்ன காரியத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, மதர் தெரேசா. அவங்க ஒரு வெளிநாட்டிலிருந்து கொல்கத்தா இடத்துல நிறைய பிள்ளைங்களை படிக்க வச்சு, இல்லை நிறைய காரியங்களை சேரிட்டபிள் ஒர்க் அவங்க செஞ்சாங்க. ஸோ அவங்க சேரிட்டபிள் ஒர்க் செய்கின்ற பொழுது அவங்கக்கிட்ட என்ன இல்லை, சஃபிஷியண்ட்டான காசு உதவி அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு வீதிக்காக போய் எங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் வீட்டுக்கு போய் அவங்க கேட்குறாங்க, எதனாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது கையை இப்படி வச்சு ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் என்ன பண்ணிட்டாரோ, ஒரு முறை அவங்களோட கையில் துப்பிட்டார். ஸோ எச்சை கையில் துப்பிட்டாங்க. ஸோ அப்போது மதர் தெரேசா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு என்ன பண்ணாங்களாம், ஸோ இது எனக்கு, நீங்கள் இப்போ துப்புனீங்க இல்லையா, அது எனக்கு, இந்த கையில் மற்றவங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்காக தன்னை அழித்து கொண்டு, தன்னை முன்பதாக வைக்காமல் இங்கே ஆண்டவரோட அன்பை பிரதிபலிக்கின்ற ஒரு செயலை இங்கே மதர் தெரேசா இங்கே செய்தாங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். ஸோ பீஸ் வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது நம்முடைய முகத்தில் என்ன இருக்கணும்? நீங்கள் இப்போ அமைதியாக இருக்கீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் சிரிச்சிட்டு இருந்தால் தான் ஒரு சந்தோஷம், சமாதானம் நமக்குள்ளாக வரும், இல்லையா? இங்கே மதர் தெரேசாவை போல் நான் அப்படின்னு சொல்லி நம்ம மேட்டுமைப்படுத்தாமல் இங்கே அவங்கள போல் நம்மை தாழ்த்துகின்ற போது ஆண்டவர் நம்மை உயர்த்துகின்ற ஆண்டவரை நாம் பார்க்கலாம், இல்லையா? நம்முடைய காரியங்களை முன்வைக்காமல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக நம்ம அன்பை பிரதிபலித்து ஆண்டவருக்காக நம்ம காரியங்களை செய்கின்ற பொழுது விதைக்கின்ற ஒரு திருச்சபையாக நாம் மாற ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அன்பு மற்றும் அமைதியை விதைக்கின்ற பெண்கள் என்ற ஒரு தலைப்பில் நாங்கள் தியானிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த ஒரு காரியத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை தரித்து கொண்டு ஆண்டவரே உமது அன்பை பிரதிபலிக்கின்ற மக்களாக, ஆண்டவரே உமது
அன்பை நாங்கள் பறைசாற்றுகின்ற மக்களாக நீரை அழைத்திருக்கின்ற இதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறுகின்ற பொழுது நீர் எங்களோடு கூட பயணித்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்கொருவர் ஆண்டவரே விரோதமாக இல்லாமல் உமது அன்பை பறைசாற்றவும் ஒருவருக்கொருவர் ஏற்று வாழ்ந்து ஆண்டவரே சமாதானத்தோடு நாங்கள் ஒற்றுமையாக இருக்க தேவன் தாமே எங்களை அழைத்திருக்கின்றீர். தொடர்ந்து எங்களோடு கூட பயணம் எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டுகிறோம் பிதாவே.